சிவகாமிபுரம் கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற பொங்கல் விழா மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள சிறுவர் சிறுமிகளுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு எங்களை எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக வரவேற்ற சிவகாமிபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்றத்திற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருநாள் பொங்கல் திருநாள் என்பது மண் இல்லையெனில் இந்த உலகில் மனிதனே இல்லை. உலகத்திற்கே உணவளிக்கும் உத்தம தொழில்தான் இந்த விவசாய தொழில். ஆதவனை வணங்கி ஆதினனை போட்டு இயற்கையோடு கொண்டாடும் இந்த திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். இந்த பறந்து விரிந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் சாதனை படைக்கின்றார்கள். பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் என்று இருக்காமல் குறிக்கோள் என்ற சிந்தனையோடு அனைவரும் ஒன்று கூடி இந்த திருநாளில் அனைவரும் இல்லத்திலும் லட்சுமி கடாட்சம் அள்ளி வழங்கட்டும். இன்று இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்ல கடமைப்படுகின்றேன். தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும், தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அந்த ஆயுதம் தான் கல்வி என்றார்கள் நெல்சன் மண்டேலா அவர்கள். தன்னுடைய பெற்ற பிள்ளை கூட கைவிடலாம், ஆனால் தான் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தியர்கள். ஒரு நாட்டிற்கு செலவில்லாமல் பாதுகாப்பை அளிப்பதுதான் கல்வி என்றார் விவேகானந்தர். இந்த படிப்பினுடைய அவசியத்தை காரணத்தினால்தான் நம்மளுடைய மேதைகளாக இருக்கட்டும், மூட அறிஞராக இருக்கட்டும், இன்றும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறார்கள். தான் தூங்குவதற்கு இடம் கூட எனக்கு ஒரு நூலகத்திற்கு அருகாமையில் தாருவீர்கள் என்று சொன்னவர் தான் சட்டம் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தன்னுடைய அறிவு சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றியவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர். பயணங்கள் போதெல்லாம் தன்னுடைய படிப்பிலேயே ஒரு வாசிப்பாக கொண்டிருந்தவர் நம்முடைய பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தன்னுடைய தூக்கத்தை மறந்தவர் தான் நம்முடைய இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியர் தந்தவர் ஐயா பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். படிப்பால் மட்டுமே இந்த பாரதத்தை தாராள முடியும் என்று சொல்ல நமக்கு படித்து படித்து சொன்ன நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைத்தார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆகவே இந்த திருநாளில் அனைவருமே ஒன்று கூடி இந்த திருநாள் ஒரு பழையன பணிந்து புதியன புகழ்ந்து அனைவரும் இல்லத்திலும் ஒரு நல்லாட்சியுடன் லட்சுமி கடாட்சம் வழங்கட்டும் வழங்கட்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த சிவகாமிபுரம் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.